வணக்கம். இது இது வந்து ஒரு புதுவிதமான சிந்தனை. சரிங்களா? இப்போது இந்த நாயை பார்த்தீங்கன்னா, இது கண்ணில் நமக்கு என்ன தெரியுது? ஆ ஒரு ஏக்கம் தெரியுது. ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு தெரியுது இல்லையா? இப்போது இந்த நாய்க்கு இது மாதிரி இந்த ஐந்தறிவு பிராணிகளுக்கு நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய உணவுகள் வந்துட்டு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். வரும். நாயில் வந்துட்டு நாய் வந்து அழுது பார்த்துருக்கோம். அது கண்ணுலேருந்து தண்ணி வருமில்ல, அது வாய் விட்டு கண்ட மாதிரி வந்து அழாது. ஆனால் அது அந்த மனதில் உண்டாகக்கூடிய அந்த அந்த பரிதாப உணர்ச்சியை கண்ணு வழியாக அது காமிக்கும். அது அழுதுருக்கு. அப்புறம் கோவம் வருமா? கோவம் வரும். கோவம் வந்துட்டு வந்து அதை தீண்டினாங்கன்னா அது கோவம் வரும். நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்துட்டு கடிக்கும் இல்லையா? கோவம் வரும். அப்புறம் ஏமாற்றம் வருமா? அதுக்கு ஏமாற்றம். நம்ம வந்துட்டு நம்ம தான் இந்த ஆரோக்கியப்படுத்த மனிதன் மூலமாக அந்த ஏமாற்றத்தை வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணிக்கும். அந்த ஏமாற்றத்தை அதை வந்து ஃபேஸ் பண்ணிக்கும். இருந்தாலுமே அந்த இவங்கதான் இப்படி தான் அப்படின்ட்டு அது வந்து பழகிடுச்சு அந்த அந்த உணவுகளுக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் அந்த வீட்டில் வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு கருப்பு நாய் ஒன்று இருக்கும். அது வந்து எங்கள் வீட்டு தான் வயசான நாய் தான். அதோட பொம்பளை நாய். அதை வந்து எங்கள் வீட்டு தான் அதை வந்து படுத்திருக்கோம். எங்கள் கார் ஷெட்டில் தான் வந்து படுத்திருக்கோம். அதனால் எவ்வளோ தான் வந்துட்டு நீ வெளியே போய் அவனை வந்து நான் குச்சி வச்சு மாட்டுவேன். நான் மாட்டி அது வெளியே விடுமான்னு நான் ரொம்ப அதட்டி அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி அதை அப்படியே வெளியே துரத்திடணும் அப்படின்ட்டு, எனக்கு சாரம் வந்தால் அந்த காரை ஏதாவது பண்ணிவிடும் அப்படின்ட்டு திட்டுவேன்ட்டு அதை மாதிரி அது வெளியே துரத்தி விட்டாலுமே அது திரும்ப வந்து எப்படியோ அந்த பின் செவத்து வழியாக வந்து உள்ளே வந்து ஓரமாக போய் படுத்துரும். இதே மாதிரியே அது வந்து பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வந்துட்டு நாங்கள் சார் அப்போ வீட்டில் தான் இருந்தார். நான் வந்துட்டு அதை வந்து வெளியே வந்து துரத்துறதுக்கு ரொம்ப சத்தம் போட்டு வெளியே போறியே இல்லையா அப்படின்னு கூப்பிச்சு தான் அதை எடுத்து போட்டு மிரட்டி அதை வந்து வெளியே போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்குது. அப்போது நான் வந்துட்டு எங்கள் சார் கூப்பிட்றேன், இங்கே வாங்கலை, இங்கே பாருங்கள், நாய் வந்து போக மாட்டேங்குது பாருங்கள் அப்படின்ட்டு நான் சொல்லும் பொழுது ஏன்னா அதுக்கு நான் வந்து சோறு போடுவேன். என்ன அது வந்து அப்படியே ஒரு அதிர்ச்சியாக பார்த்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு நீயும் இப்படிதானா அப்படின்ட்டு அது கேட்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீ சோறுலாம் போட்டல, நான் நம்பினேன்ல, அப்புறம் ஏன் நான் இங்கே வீட்டுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு என்னை வந்து தொந்தரவு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அது வந்துட்டு ஒரு அதிர்ச்சியாக பார்ப்பாங்கள்ல, அது மாதிரி வந்துட்டு ஒரு அதிர்ச்சி பார்வையை பார்த்துச்சு. அப்போது அந்த மனிதர்கள் பேசுகிறது அது புரியுது. மனிதர்கள் பேசுறதுலாம் இந்த நாய் அதே மாதிரி பூனை அதே மாதிரி இந்த ஐந்தறிவு பிராணிகளுக்கு புரியுதுங்க. புரியுது. இப்போது இந்த நாயை பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு எல்லா விதமான உணவுகளுமே இந்த நாய்க்கு வந்து இருக்குது. நாய் மட்டும் கிடையாது, நாய் மாறிக்கக்கூடிய அந்த அனிமல்ஸ் சரிங்களா, வந்து எல்லாமே எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஐந்தறிவு பிராணிகள். இந்த ஐந்தறிவு பிராணிகளுக்கு நம்மள மனித பிறவிக்கு உள்ள அனைத்து விதமான ஃபீலிங்ஸுமே இருக்குது. ஆனால் அந்த ஃபீலிங்ஸ் அப்போது அது எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு வந்து பகுத்தறிவு இல்லை இல்லையா? அதனால் நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம அது பகுத்தறிவு இருக்குது இல்லையா? நம்ம மனதில் வந்துட்டு ஒரு எண்ணம் வந்துட்டு உண்டாகுதுன்னா நம்ம முதல்ல யோசித்து இது எண்ணம் சரியா தவறா, நல்லதா கெட்டதா, நமக்கு நன்மை செய்யுமா இல்லை நன்மை செய்யாதா? நம்ம வந்துட்டு என்ன நினச்சிக்கிறோம், நமக்கு நன்மை செய்யும், அது பிறருக்கு தீமை செய்யுது அப்படின்னா அது பரவாயில்ல, அது மற்றவங்க தானே, அதை பற்றி நமக்கு என்ன இருக்குது கவலை அப்படின்ட்டு நம்ம அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்து எடுத்துக்காமல் நம்ம வந்து துணிந்து செய்கிறோம்.
பிறருக்கு தீங்கி தரக்கூடிய செயல்களை நம்ம வந்து துணிந்து செய்கிறோம். துணிந்து இப்போ இந்த மாதிரியான செயல்கள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நல்லதா பார்த்தோன்னா நமக்கு வந்து நல்லது கிடையாது. ஏன் வந்துட்டு நல்லது இல்லைன்னு சொல்கிறேன்? இப்போ பிறருக்கு தீங்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ஏன் நமக்கு நல்லதில்லை? ஏன் நமக்கு நல்லதில்லை? யோசிக்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா நமக்கு நல்லதில்லை? பிறருக்கு தீங்கு செய்யணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கும் பொழுது நம்மளுடைய மனம் வந்து கெடுது. சரிங்களா? நம்மளுடைய மனம் வந்து கெடுது. நம்மளுடைய சோல் வந்து நம்மளுடைய ஆத்மா வந்துட்டு என்ன அது டேர்ட்டி ஆகுது, அழுக்காகுது. நம்மளுடைய அந்த எனர்ஜி லெவலும் குறையுது. நமக்கு தேவையான விஷயங்களை பற்றி நினைக்கிறதுக்கான தைத்தை நம்ம தவறி விடுறோம். நம்மளுடைய நோக்கம் வந்துட்டு நம்மளை நீங்கள் சுயலவாயின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு உங்களுடைய சுய முன்னேற்றத்தில் மட்டும்தான் உங்களுடைய சிந்தனை இருக்கணும். சரிங்களா? நீங்கள் நம்ம பெரும்பாலான மக்கள் வந்துட்டு எந்த மாதிரி செயல்படுறோம்? அவங்கள இவங்களை எப்படி இது பண்ணலாம், அவங்கள எப்படி இது பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி நம்ம ஏதோ பெரிய வந்து ஒரு அறிவாளி மாதிரி நம்ம இருக்கிறதா நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி வேலைகள் செய்யும் பொழுது இதுதான் நடக்குது. சரி, அப்போது நம்மளையா ஆன்மாவும் வந்துட்டு டர்ட்டி ஆகுது. அதனால் நம்மளுடைய சோல் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் இருக்கக்கூடிய இடமா அது இருக்காது. கடவுள் வாழக்கூடிய இடமா அது வந்து இருக்காது. அது இல்லாமல் இருக்கணும்னா உங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து குறையும். சரியா? நீங்கள் உங்களுடைய சோல் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பியூரிட்டியாக நீங்கள் வந்து வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய சோல் பவர் வந்துட்டு அதிகமாகும். அந்த உங்கள் சோல் அந்த காடும் வந்து ஒன்றா இணைந்து நீங்கள் வந்து செயல்படும் பொழுது நீங்கள் சூப்பர் மேனாகவும் அதே மாதிரி உமனாகவும் நீங்கள் வந்து ஆக முடியும். ஓகேவா? இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் இந்த கருத்தை. இது வந்து திரும்ப நான் வந்துட்டு வற்புறுத்தி சொல்கிறேன். இது நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நம்ம இது தாங்க செய்யணும். இப்போது அந்த நாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் நான் வந்து ஆரம்பித்தேன். நமக்கு உண்டான இந்த மாதிரி அனிமல்ஸுக்கு எல்லா விதமான ஃபீலிங்ஸுமே இருக்குது. இல்லையா? எல்லா விதமான ஃபீலிங்ஸுமே இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுங்களால வந்துட்டு நம்மள மாதிரி வந்துட்டு அதுங்களால வந்து செயல்பட முடியாது. நமக்கு 2 கை 2 கால், யோசிக்கிறதுக்கு மூளை, அது பகுத்தறிவுங்கிற ஒரு தனியாக வந்து ஒரு சிந்தனை நம்ம கூட இருந்து நமக்கு வளர்க்க நமக்கு வழிகாட்ட நம்முடைய சொந்தக்காரங்க, நம்முடைய அப்பா அம்மா, இத்தனை பேர் நமக்கு கூட இருந்து ஏன் வந்து அந்த கடவுள் வந்து கொண்டு தராரு நமக்கு? இதெல்லாம் யோசிச்சு நம்ம நல்லா இருக்கிறதுக்கான வழியை மட்டும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? நம்ம யார்? நம்ம குடும்பம் தான். சரியா? நம்மளை நம்பி வந்து வந்தவங்க தான். வந்தவங்கள நல்லா வந்து வைக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டியூட்டி. ஓகேவா? அதை மட்டும் வந்து நம்ம யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கை முறையை நம்ம வந்து அமைச்சிக்கணும். இப்போது நீங்கள் வந்து மற்ற இப்போ பானையில் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக தானே செயல்படுறாங்க. தன்னுடைய குட்டிகளை தான் தன்னுடைய குழந்தைகளை அவங்க வந்து அவ்வளோ பாதுகாத்து போராடி அவங்க வந்து வாழ வைக்கிறாங்க. நீங்கள் பார்த்துக்கிங்கல்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி அந்த ஜீவனை தன்னுடைய குட்டிகளை வந்து அதை வந்து காப்பாற்றுதுங்க. நான் பார்த்துருக்கேன். நான் இந்த கருத்தை நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். ஒரு ஆண் பூனை, ஒரு பெண் பூனை, ரெண்டும் நான் அது பால் வைப்பேன். பால் வைக்கும்பொழுது அந்த பெண் பூனை வந்து குடிக்குது. அது பெண் பூனை அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியுதுன்னா, அந்த மீசை இருக்கும் பார்த்தீங்களா, மீசை அது வந்து அந்த ஆண் பூனைக்கு தான் இருக்கும், அந்த பெண் பூனைக்கு வந்து இருக்காது. ஏன்னா அந்த பெண் பூனை வந்து குடிச்சிட்டுருக்கு, அதோட குட்டிகள் வந்துட்டு வருதுங்க. அந்த பெண் பூனை வந்துட்டு வாயை வந்துட்டு எடுத்துருச்சு, அந்த குட்டிகள் வந்து குடிக்குதுங்க. அது குடிச்சிட்டு இருக்கும்போதே அந்த ஆண் பூனை வந்து நிற்கிது. ஆண் பூனையை ஒரு பார்வை பார்த்துச்சு பாருங்கள். அது தூரமாக போய் நின்றுச்சு. சரியா? என்ன இந்த குட்டிகள் வந்து 2 குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வயிறு ஃபுல்லாக குடிச்சிட்டு இப்போ அதுவும் இந்த பெண் பூனை கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறமா அது போன அப்புறமா தான் அந்த ஆண் பூனை வந்து குடிக்குது. சரிங்களா? இது என்னே தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு அம்மா அந்த பிள்ளைங்களை அது எப்படி பாதுகாக்குதுங்க சொல்லுங்கள்.
அது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அது அறிவு கம்மியான ஜீவனுங்க அதெல்லாம். அதுங்களையும் இந்த மாதிரி இந்த மாதிரி செய்யப்படுதுங்கன்னா அப்போ நாம் எந்த மாதிரி இருக்கணும்? சொல்லுங்கள். ம் ஓகேங்களா? அதனால் இந்த குடும்பத்துக்கு ஆகாத வேலைகளை நம்ம செய்யவே கூடாது. நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ஆகாத வேலைகளை நம்ம செய்யவே கூடாது. சரியா? நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு எது நன்மை தருமோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணும். சரிங்களா? என்ன? ம்